அனைவருக்கும் வணக்கம். தி அடிடூஸ் பகுதியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சோம்பேறித்தனத்தை பற்றி நான் பேசுறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு தலைப்பில். அதோடைய முன்ன இருக்கக்கூடிய இது 2வது பாகமாக நீங்கள் இதை பார்க்கலாம் இந்த வீடியோவை. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே போலவே இன்னும் சுவாரஸ்யகரமான வீடியோகள் வரப்போகுது. நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் க்ரோ ஆகிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நிறைய புது புது தகவல்களை உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கத்தில் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே போலவே நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இந்த வீடியோ சேனல், யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பேசின ஒரு பதிவில் என்ன பேசினேன்னா கைசன் பற்றி பேசினேன். அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்குது. இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைசன் முறை என்னன்றது நாங்கள் பார்த்துட்டோம். பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது செகண்ட் பார்ட்டாக நான் கருதப்படுகிறேன். 2வது இந்த பாகத்தில் மொதல் விஷயம் என்னென்னா ஷோக்கினின் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இந்த ஷோக்கினின் ஸ்பிரிட் அப்படின்னு என்னென்னா ஒரு எக்ஸலன்ஸுக்காக நீங்கள் பாடுபடுறது அப்படின்ற விஷயம். இந்த எக்ஸலன்ஸுக்காக எப்படி நீங்கள் பாடுபடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை நீங்கள் செய்கிறீங்களோ அதை பற்றின முழு ஒரு டெடிக்கேஷனும் இருக்கணும் அந்த விஷயத்தில். அந்த ஒரு முழு டெடிக்கேஷன் கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய எல்லாத்தையும் அதில் கொடுத்து வந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அந்த டெடிக்கேஷன் பண்ணதுனால நீங்களும் உங்கள் கரியர் பாத்தில் நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ண முடியும் உங்களால் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை தடுக்கிறதுக்கு இந்த ஒரு முறை நான் சொன்னேன்ல, ஷோக்கினின் ஸ்பிரிட். அதில் ஒன் ஷுட் அப்ரிஷியேட் த ஒர்க் அண்ட் ஷுட் இன்வால்வ் இன் டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். இது மூலமாக என்ன ஆகும்னா ஒரு எக்ஸலன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இது ஜப்பனீஸ் முறையில் இது ஒரு பழக்கம் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம். ப்ரொக்ராஸ்டினேஷன், சோம்பேறித்தனத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு. 3வது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்கிகாய். இக்கிகாய்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு விஷயம் எதாவது இருக்குது அப்படின்னா அதுதான் உங்களுடைய லைஃப் பார்த்து நீங்கள் செட் பண்ண போறீங்க. அதை கரியராக நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பிடிக்குது, உங்கள் பேஷன் என்ன, உங்களுடைய ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அதை எப்படி பேஷனாக மாற்ற முடியுமா, அதை ஒரு கரியரை மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்கோ அதை அப்படியே இது பண்ணணும், டெடிகேட் பண்ணணும்ன்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அந்த காரை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார் எல்லாமே இப்போது சமீபமாக இந்த ஆட்டோமேஷன் முறையில் நிறைய ரோபோட்டிக் ஆர்ம் எல்லாம் பயன்படுத்திட்டு மேனுஃபேக்சரிங் பிளான்ஸில் இந்த கார்ஸ் எல்லாம் தயாரிக்கிற ஒரு விஷயம் செய்கிறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் மேனுவலான ஒரு விஷயத்தை தான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்பெனி. அப்படின்னா அதில் என்ன அப்படின்னா அந்த பெயிண்ட் டிவிஷனில் இருக்கிறவருக்கு அவரோட இக்கிகாயை இது பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயம். இக்கிகாய் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபாலோயிங் த வே விச் யூ லைக், ஃபாலோயிங் ஒன்ஸ் ட்ரீம்ஸ் ஆர் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு என்ன பிடிக்கோ அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்ஸ் சொல்கிறாங்க கன்ஃபியூஷியஸ். அது என்னன்னா, சூஸ் யர் ஜாப் விச் யூ லவ் அண்ட் யூ வில் நெவர் ஹேவ் டு ஒர்க் எ டே இன் யுவர் லைஃப் அப்படின்னு. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னா அதே தொழிலாக மாற்றிக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அது ஒரு வேலைன்ற மாதிரி நீங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவ்வளோ சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா சைனாவில் கன்ஃபியூஷியஸ் சொல்லியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது இந்த இக்கிகாய் சர்க்கிள்னு சொல்லி. இந்த இக்கிகாய் சர்க்கிள்லேருந்து உங்களுக்கு தெரியுது, அந்த பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த செட் தியரின்னு சொல்லி கணக்கில் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸில். அது பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செக்ஷனு, யூனியனு அப்படின்ற மாதிரி சர்க்கிள் வட்டமாக போட்டு நம்மளுக்கு பாடத்தில் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். இந்த இக்கிகாயில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சர்க்கிள்ஸில் நீங்கள் எந்த ஃபீல்டை எப்படி செலக்ட் பண்ணுறீங்க, அதை எப்படி உங்கள் வாழ்க்கையில் முன்னெடுத்து கொண்டு போக முடியும் அப்படின்றது. இது வெறும் உங்களுடைய கரியருக்கு மட்டும் கிடையாது, உங்கள் லைஃபுக்காகட்டும், உங்களுடைய கோல்ஸுக்காகட்டும், உங்களுடைய ஃபேமிலியோடைய விஷயத்துக்காகட்டும் எல்லாத்துலேயும் இந்த சர்க்கிளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதே போல் 4வது ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாபி சாபின்னு சொல்லி. வாபி சாபி அப்படின்னு என்ன அர்த்தம் ஜப்பானீஸ் முறையில் அப்படின்னா ஒரு இன்பர்ஃபெக்ஷன்ஸை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பர்ஃபெக்டாகவே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய இன்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீடியோவில் பேசும்போது இப்போ வர ஒரு வாட்டி நம்ம வார்த்தைகளில் கொஞ்சம் ஏடாகலாம் ஆகலாம், இல்லை ஏதோ வளர்றதுக்கான சாத்தியங்களும் வரலாம். சில நேரங்களில் அவசரமாக பேசுகிறப்போ அது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான். பர்ஃபெக்டாகவே இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. பர்ஃபெக்டாகவே இருக்கணுன்றது கூட கட்டாயம் கிடையாது இல்லையா? ஸோ அதே மாதிரி இம்பர்ஃபெக்ஷன் மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ, என்ன செய்ய முயற்சி எடுக்கிறீங்களோ, அந்த முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு முதல் படியாகவே இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு முதல் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறீங்கன்னா, அந்த படியை வைக்கிறீங்க, காலை வைக்கிறீங்க. அந்த இம்பர்ஃபெக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, துணிஞ்சு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்குறீங்க இல்லையா? அதுலேயே நீங்கள் பாதி ஜெயிச்சிட்டிங்கன்ற மாதிரி தான் ஒரு கணக்கு இது.
அதனால அக்செப்ட் பண்ணுங்க, இந்த இம்பர்ஃபெக்ஷனை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இது மூலமா உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ரோக்ரஸ் வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் தான் இந்த வாபி சாபிக்கான ஒரு முறை. 5வது ஒரு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரஹச்சிபு அப்படின்னு சொல்லி. ஹரஹச்சிபு அப்படின்னா என்ன? ஹரஹச்சிபுனா இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தொழில இருக்கிறீங்க, அல்லது ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க, அல்லது ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மத்தியான நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உணவு உணவு வந்து நீங்க கட்டுப்பாடோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ, ஜீரணம் ஆகணும் அப்படின்னா நிறைய உணவு வந்து நீங்க சாப்பிட்டீங்க மத்தியானத்துலன்னா உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, வேலையில ப்ரொடக்டிவா இருக்க முடியாது. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்றது, ஆசிரியர் சொல்றது கேட்காம இருப்பீங்க, அல்லது தூக்கமா வரும் மதியான நேரங்கள்ல. இதை தடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு உங்களால சாப்பிட முடியுமோ அதை விட குறைஞ்ச அளவுக்கு ஒரு 80% மட்டும் நீங்க உணவு வந்து நீங்க எடுத்துக்கிட்டா போதும். ஒரு 20% எம்டி ஸ்டமக்கோடவே இருங்க. அப்போதான் உங்க மைண்ட் ஆக்டிவா இருக்கும், நீங்க இன்னும் ப்ரொடக்டிவா இருப்பீங்க, இன்னும் கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த டைம்ல, மதியான நேரங்கள்ல. அப்போ உங்களுக்கு அந்த சோம்பலோ அல்லது ஒரு மாதிரியான ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு நம்ம சொல்றோம், இந்த சோம்பேறித்தனம்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான ஒரு லேசினஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. 6வது ஒரு முறை என்னன்னு பாத்தீங்கன்னா கை காக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த கை காக்கும் அப்படின்றது என்னன்னா கைசனுடைய ஆப்போசிட்டான ஒரு டெக்னிக். கைசன்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, படிப்படியா ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது நீண்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா அது மாறும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸ்மால் ஸ்டெப்ஸ் லீட் டு கிரேட்டர் சக்சஸ் அப்படின்றது, அதாவது கிரேட்டர் சேஞ்சஸ் இன் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கை காக்கு அப்படின்ற ஒரு விதத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி உங்களுடைய லைஃபை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விதம் தான் இது. இதுல முக்கியமா வந்து வைஸ் அப்படின்ற ஒரு விஷயம். வை அப்படின்னா எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்டுக்கோங்க. அது எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கட்டும், அதை பத்தின ஒரு கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து உங்களால கணிக்க முடியும் அப்படின்ற விஷயம் தான் இந்த கைகாக்கு என்ற முறை. இந்த கைகாக்கு முறையில வந்து ஒரு உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மொபைல் போன் அடிக்ஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சீங்கன்னா யாருக்காரோ, அந்த மொபைல் போன் அடிக்ஷன்ல இருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க இல்லையா? அதுதான் வை. அந்த வை அது எதனால எனக்கு மொபைல் போன் அடிக்ஷன் இருக்கு, அதுக்கு காரணங்கள் என்ன, நான் நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்றேன் அப்படின்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணாத மாதிரி வச்சுக்க முடியுமா, அல்லது வேற ஒரு ரூம்ல போனை வச்சுட்டு நான் ப்ரொடக்டிவா வந்து படிக்க முடியுமா, ஹோம்ஒர்க்கோ அல்லது அசைன்மெண்ட்ஸோ ஏதோ பண்ண முடியுமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த இன்ஸ்டா ரீல்ஸோ அல்லது இந்த ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து எப்படி நான் வந்து டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்வாங்க, அந்த ஜாமி டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னா எவ்வளோ மொபைலில் பார்த்துட்டே இருப்பாங்களோ அந்த மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோபமின் ரஷ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றாங்க. ஒரு ரசாயன பொருள் அது டோபமின் ஹிட் ஆகப்போ வந்து ஒரு ஃபீல் குட்னஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ வந்து அந்த ஃபீல் குட்னஸ் கிடைச்சிருச்சுன்னா அந்த சமயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்படியே மந்தமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். அதை வந்து குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி, அல்லது ஒரு அல்ராம் செட் பண்ணுறதோ இல்லை டைமர் செட் பண்ணுறதோ இல்லை இன்டர்நெட் ஆஃப் பண்ணுறது, ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்பை வேறு லொக்கேஷனில் ஸ்க்ரீன்லேயே வேறு இடங்களில் அதை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஓப்பன் பண்ண உடனே அது அந்த ஆப் ஓப்பன் பண்ணணுன்றது தேடுறதுக்கே டைம் ஆகுன்றப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் டிலே இருக்கும். ஆன்லைன் ஷாப்பிங்கில் அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்போ அப்போவும் கூட நீங்கள் வேறு விதமான டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 24 hours டைம் கொடுத்து உண்மையாவது வாங்கணுமா பொருள் வாங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதாகட்டும். இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஹேபிச்சுவல் சேஞ்சஸ் இல்லை என்னென்ன இருக்குது உங்கள் ஹேபிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை வந்து கொண்டு வந்து இன்னும் உங்களால் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வரும், ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஜப்பனீஸ் முறையில் இதை சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான விதங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விதங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான முறைகள் என்ன இருக்குது. இந்த முறைகள் வந்து அதாவது சைனாவில் வந்து கன்ஃபியூஷியஸ் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாரு, அந்த கோட்டை நான் சொன்னேன். அதே போல் ஜப்பானில் வந்து இந்த மாதிரி ஜாப்பனீஸ் முறைகளை வந்து நீங்கள் கடைபிடித்து எப்படி நீங்கள் உங்களால் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு இண்டிவிஜுவலாக மாற முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் எப்படி பீட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் தான் இந்த ஜாப்பனீஸ் முறைகள் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல் என்ன வீடியோ நான் சொல்லியிருந்தேன் அந்த கைசன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹரஹச்சிபு ஆகட்டும், அதே போலவே இகிகாய் ஆகட்டும், அப்புறம் கைகாக்கு, அதே மாதிரி வாபி சாபி, இந்த மாதிரி முறைகளெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்டே வரலாம். அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைகாக்குவில் வந்து நான் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவான ஆக்ஷனை வந்து எடுத்து கொண்டு வந்து திடீர்னு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஸ்லோ ஆக்ஷனுக்கு கைசன் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சடனாக ரேபிட் சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு நீங்கள் கைகாக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இது மூலமாக உங்களுக்கான ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ஆம்பிளிஃபை ஆகிட்டே போகுது, இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகுதுன்னா அதை உடனே தடுத்து நிறுத்துறதுக்கான
தீர்வை வந்து இது ரெண்டும் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு பரிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பரிகாரத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும்ன்ற ஒரு விஷயம். இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அதே போலவே லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் நான் உங்க கூட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.